ಆ ಸಮಸ್ಯೆ ನನ್ನನ್ನು ಬಾಧಿಸ್ತಿಲ್ಲ. உள்ள சமாதானத்தை நான் நிறைந்திருக்கிறேன். ನನ್ನ ಹೃದಯವು ಸಮಾಧಾನದಿಂದ ತುಂಬಿದೆ. என்னால் அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ನನ್ನಿಂದ ಅದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಲಾಗ್ತಿಲ್ಲ. இது எப்படி என்று என்னிடத்திலே கேட்டார். ಇದು ಹೇಗೆಂಬುದಾಗಿ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ நான் ಕೇಳಿದರು. சிரித்துக் கொண்டே சொன்னேன், ನಾನು ನಗುತ್ತಾ ಹೇಳಿದೆ, நீங்க தானே சமாதான பிரபு இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டீங்க. ನೀವು ತಾನೇ ಸಮಾಧಾನದ ಪ್ರಭು ಯೇಸುವನ್ನು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡ್ರಿ. ஆமா ஆமா, இயேசு உள்ளத்துல வந்ததனால சமாதானம். ಹೌದು ಹೌದು, ಯೇಸು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಬಂದಿದ್ರಿಂದ ಸಮಾಧಾನ. அவர்தான் சமாதான பிரபு. ಆತನೇ ಸಮಾಧಾನದ ಪ್ರಭು. அதுதான் அந்த சந்தோஷத்துக்கு காரணம். ಅದುವೇ ಆ ಸಂತೋಷಕ್ಕೆ ಕಾರಣ. அவர் என் கையை பிடித்துக் கொண்டு சொன்னார், ಅವರು ನನ್ನ ಕೈಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು இந்த இயேசுவை நான் விட்டு விடாமல் இருக்க எனக்காக பிரார்த்தனை. ಈ ಯೇಸುವನ್ನು ನಾನು ಬಿಟ್ಟು ಬಿಡದ ಹಾಗೆ ಇರಲು ನನಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. இந்த இயேசு எனக்கு வேண்டும். ಈ ಯೇಸು ನನಗೆ ಬೇಕು. இந்த சமாதானம் எப்பொழுதும் எனக்கு வேண்டும். ಈ ಸಮಾಧಾನವು ಸದಾ ಕಾಲವು ನನಗೆ ಬೇಕು. அதுதான் இயேசு. ಅದುವೇ ಯೇಸು. சமாதானத்தை இந்த மனிதனுக்கு கொண்டு வந்தவர் இயேசு. ಸಮಾಧಾನವನ್ನು ಈ ಮನುಷ್ಯನಿಗೆ ತಂದವನು ಯೇಸು. பணம் கொடுத்து சமாதானத்தை பெற முடியாது. ಹಣವನ್ನು ಕೊಟ್ಟು ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಂಡುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. பக்தியோடு உங்களை வரித்துக் கொள்வதனால சமாதானத்தை பெற முடியாது. ಭಕ್ತಿಯಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಕಷ್ಟಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಸಮಾಧಾನವನ್ನು ಹೊಂದಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. சமாதானம் தேவன் இலவசமாய் கொடுக்கிற ஆசீர்வாதம். ಸಮಾಧಾನವು ದೇವರು ಉಚಿತವಾಗಿ ಕೊಡುವಂತ ಆಶೀರ್ವಾದ. சங்கீதம் 29:11 சொல்லுகிறது. ಕೀರ್ತನೆಗಳು 29:11 ವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತದೆ, தேவன் சமாதானம் அருளி ஆசீர்வதிக்கிறார். ದೇವರು ಸಮಾಧಾನವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. நான் உங்களுக்கு மெய் சமாதானத்தை தர முடியும். ಆತನೇ ನಿಮಗೆ ನಿಜವಾದ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡಲು ಸಾಧ್ಯ. பிலிப்பியர் 4:9 ಫಿಲಿಪ್ಪಿಯರವರಿಗೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಾಕ್ಯ. ரோமர் 15:33 ರೋಮಾಪುರ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 33ನೇ ವಾಕ್ಯ. 1 தெசலோனிக்கர் 5:23 1 தெசಲೋನಿಕದವರಿಗೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 23ನೇ ವಾಕ್ಯ. இந்த வசனங்கள் சொல்லுகிறது, தேவன் சமாதானத்தின் தேவன். ಈ ವಾಕ್ಯಗಳು ಅನ್ನುತ್ತದೆ, ದೇವರು ಸಮಾಧಾನದ ದೇವರು. வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் சமாதானத்தின் தேவன். ಭೂಮಿ ಆಕಾಶವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಂತ ದೇವರು ಸಮಾಧಾನದ ದೇವರು. அவர் இந்த உலகத்தில் மனிதனாக இயேசு என்ற பெயரில் இறங்கி வந்தார். ಆತನ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಆತನ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಸಮಾಧಾನವನ್ನು ತಂದವನು. ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் மெய் சமாதானத்தை தருகிறவர். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಹೃದಯದಲ್ಲಿ ನಿಜವಾದಂತ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುವಾತನು. இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் சமாதானம் இல்லை. ಇಂದು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವಿಲ್ಲ. அவருக்கு வேலை இருக்கிறது, ವೇದನೆ ಇದೆ, நிறைய சம்பளம் இருக்கிறது, ಅನೇಕ ಸಂಬಳ ಬರ್ತಿದೆ, ஆனால் சமாதானம் இல்லை. ಆದ್ರೆ ಸಮಾಧಾನವಿಲ್ಲ. வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை. ನಿಮ್ಮ ಮನೆಯೊಳಗೆ ಸಮಾಧಾನವಿಲ್ಲ. குடும்பத்துக்குள்ளே சமாதானமற்ற நிலைமை. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲದ ಪರಿಸ್ಥಿತಿ. வேலை செய்கிற இடத்துல சமாதானம் இல்லை. ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ